Delna and Deena, unga work, your plate was like a piece of art. அந்த மாதிரி ஒரு பீஸ் நான் என் வாழ்க்கையில் இந்த மாதிரி காம்படிஷனில் பார்த்ததில்லை. இந்த மாதிரி ஒரு பிளேட்டை கொடுத்ததுனால செகண்ட் ஃபைனலிஸ்டாக நீங்கள் உள்ளே போகிறீங்க. தொட்டது கிடையாது பொழுதும் இருக்கும் எந்த எதிரில் வாழும் நீங்க முதுக பார்த்தது கிடையாது. 1000 கை ஒண்ணு சரிக்கும் இந்த மாதிரி சர்ப்ரைஸ் வேண்டாம். ஷாக் கொடுக்காதீங்க. கொடுத்ததுக்கு அப்புறமே என்ன வேலை வாங்குறீங்க? 9.7 9.7 ரெண்டு பேருமே 9.7 வாங்கியிருக்காங்க. சிவானி got 9.6. டெல்னா, நீங்க சீரியல்ல இருந்து லீவ் எடுத்து ஃபுல் ஆஃப் கமிட்மெண்ட்ல அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டு நீங்க வந்து செகண்ட் ஃபைனலிஸ்டா செலக்ட் ஆயிருக்கீங்க. எப்படி இருக்கு ஷெஃப் டெல்னா? நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். நான் லைஃப்பில் வந்து ரொம்ப உடஞ்சி போய் உட்காரும்போது எப்போவுமே வந்து அதுக்குள்ளேயே போக மாட்டேன். உட்காந்து யோசிப்பேன், அடுத்தது என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் என்ன. போன 2 எபிசோடுமே நான் இமோஷனலி கொஞ்சம் பிரேக் ஆகிட்டேன். பட் என்னையே நான் கேள்வி கேட்டுகிட்டே இருந்தேன். என்ன எதனால மிஸ்டேக் நடக்குது, எங்கே எனக்கு குறைவு இருக்குது, எங்கே எனக்கு வீக்னஸ் இருக்குது, அது நான் ஃபிகர் அவுட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்கிட்டயே உட்காந்து பேசிகிட்டே இருந்தேன். ஏன்னா என்ன டீல் பண்ணுறது எனக்கே கஷ்டம், என்னால் மட்டும்தான் முடியும். ஸோ நான் ரொம்ப நேரம் என்கிட்ட பேசிகிட்டே இருந்தேன். அப்போ தான் டக்குன்னு வந்து நீங்கள் எனக்கு சொன்ன ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது. இதெல்லாம் நீ இந்த பேண்ட்ரிக்குள்ளே வரும்போது நீ சமைக்க தெரியாமல் வந்திருக்கலாம், ஆனால் இங்கேருந்து நீ வெளியே போகும்போது அப்படி இருக்க போகிறதில்ல நீங்கள் சொன்னீங்க. அந்த வெறி வந்துருச்சு எனக்கு. ஜெயிக்கலாம் தோக்கலாம் செகண்டரி தான், ஆனால் ஐ வாண்ட் டு புட் அப் a good fight, ஒரு டஃப்பான ஃபைட். வண்டர்ஃபுல். அவ்வளவுதான் ஷெஃப். Without expectation, when you give your best, result will fall in your feet. நீங்க போட்ட எஃபர்ட், நீங்க அந்த டைம்குள்ளார அவ்வளோ விஷயத்தை செய்யணும்னு சொல்லி அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக கொண்டு வந்து ப்ரெசென்ட் பண்ணது. ராம் வாஸ் அஸ்டானிஷ்ட். நான் எல்லாம் சத்தியம் பேசாமல் இருக்கவே முடியாது. இதில் பாதி விஷயம் இல்லை, முக்கால்வாசி விஷயம் நான் பண்ணாதது, நான் பார்த்தது படித்தது, பட் நான் பண்ணாதது, நான் ட்ரை பண்ணாதது. ஸோ நீங்கள் அதை பண்ணும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அண்ட் த காம்படிஷன் இஸ் நாட் அ ஜோக். இது வெறும் ஃபினாலேக்கு தான் போயிருக்கீங்க. இன்னும் 3 வாரம் இருக்குது, ஃபைனல்ஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ அதுக்கு நீங்கள் எல்லாம் ப்ரிப்பேர் ஆகணும். பட் இந்த மொமெண்ட் உங்களுடையது. ஃபேண்டாஸ்டிக் அண்ட் ஐம் ஸோ ப்ரவுட் ஷெஃப் ரவி அண்ட் ஷெஃப் டெல்னா. நீங்கள் பண்ண இன்னைக்கு நீங்கள் பண்ண குக்கிங்க்கு சல்யூட். எனக்கு வந்து போன சீசன்லேருந்தே ஒரு பழக்கம் வந்துருச்சு. சீசனோட ஆரம்பம் தான் எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், போக போக கஷ்டமாகுன்றது இவங்களுக்கு கஷ்டமா இல்லையா எங்களுக்கு அது தெரியும். ஏன்னா ஆரம்பத்துலலாம் என்ன பண்ணுவோம்னா நாங்கள் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதை தவிர்த்துட்டு வேறு எதுவுமே டேபிள் கொண்டு வர மாட்டோம். ஆனால் இந்த ஷோ முடிய போகிற நேரத்தில் ட்ரை ஐஸ், பைரோ, லைட்டு என்னென்ன கொண்டு வருவாங்க எல்லாத்தையும் கொண்டு வந்து எங்களை சாவடிப்பாங்க. வா தலைவா. ஸோ அதனால எங்களுக்கு ஜாலியாக தான் இருக்குது. ஓகே, வண்டர்ஃபுல், எக்ஸலென்ட், கங்க்ராச்சுலேஷன்ஸ், ஆனர்ஸ். ஓகே, வாங்க ரவி அண்ட் எல்லாம் 4 பேருக்குமே 1 night at Carlton. Enjoy the hospitality. Carlton Samudra உங்களுக்காக 1 night for you. Enjoy. Thank you chef. ஓகே, நாங்க வந்து என்ன நினைச்சோம்னா ஒரே ஒரு ஃபைனலிஸ்ட் தான் போவாங்கன்னு நினைச்சோம். அதனால ஒரு கேப் ஒரு கேப் தான் இருந்தது. இதை வந்து நாங்க பாதியா பிரிச்சு. ஸோ கேப் வந்து ஷெஃப் டெல்னா கொடுத்துடலாம். கேப் வந்து ஷெஃப் ரவி. திரும்பி முதல்ல காமிங்க ஃபர்ஸ்ட் ஃபைனலிஸ்ட்னு. இதுக்கு அப்புறமா இனிமே நான் உங்க 2 பேரோட குக்கிங் ஃபைனலிஸ்ட்ல மட்டும் தான் பார்க்கணும்.